ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராயல் அப்ஸ்ட்ராக்ட் சீசன் 2ல எபிசோட் நம்பர் 3 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு, ஹீரோயினும் அப்பா வேற இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, அம்மா கூப்பிட்டு விட்டுருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, ஆமாம் உங்கள் தம்பி நிறைய காசு செலவு பண்ணியிருக்காங்களா, உங்கள் அம்மா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, அதனால ஹீரோயின் திரும்பி யுனக்க பார்த்து என் அப்பா கிட்ட நான் அம்மாவை பார்க்க போயிருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுங்கன்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா அவங்க தம்பியை போட்டு கீழே கிழிச்சிட்டு இருக்காங்க. உன் அப்பா எவ்வளவு காசு கஷ்டத்துல இருக்காங்க தெரியுமா, அந்த நேரத்துல நீ இப்படி காசு எல்லாத்தையும் தண்டமா செலவு பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படி இப்படின்னு திட்ட நம்ம ஹீரோயின் கரெக்டா அங்க போயிடுறாங்க. அவங்க தம்பியும் அம்மா இதெல்லாம் எவ்வளவு ரேரான கிளாஸ் பீஸ் தெரியுமா, எனக்கு தெரியும் நான் நிறைய காசு செலவு பண்ணிட்டேன்னு, ஆனா இதெல்லாம் பார்த்தா வாங்காம இருக்க முடியலமா, வேணும்னா நீங்களே பாருங்களேன் அப்படின்னு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவங்க அம்மா ரெண்டு பேருக்குமே ஷாக்கு. எல்லாமே அழகழகா இருக்கு, தக தக தகன்னு மின்னுது. ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துட்டு இதுல சன்லைட்டா அப்படியே ஃபிளாஷ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் கூடவே ரத்தின கற்கள் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு டவுட், நீ இதை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்துதானு. ஹீரோயினுக்கு அப்படின்னா ஹீரோ சாதிச்சிட்டானா அப்படின்னு ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க அம்மாவுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னதுனால அவங்க அம்மாவுக்குமே இது தெரியும். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக டியோ வாள் எடுத்துட்டு வரா. ஹீரோவும் ஏய் நீ வழிபறி பண்றதுக்காக வந்திருக்கியா, என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கியான்னு டியோ உடனே அந்த வாளை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க, நான் இங்க உன் கூட பிசினஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு. பிசினஸா நம்ம ரெண்டு பேருமா அப்படின்னு கேட்க, ஆமா இந்த வாழை நான் எவ்வளவு ட்ரெஷர் மாதிரி வச்சிருந்தேன் தெரியுமா, இதை நான் உனக்காக கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும்னு. எந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் சொல்லு பார்க்கலான்னு கேட்க, நீ எனக்கு உன்னோட எல்லா கிளாஸஸையும் கொடு, நான் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போவேன், என்னால ரொம்ப சீக்கிரமா நிறைய காசுக்கு இதை விற்க முடியும், சொல்ல போனா நீ எனக்கு ஒரிஜினல் காசு கொடுத்தனா நான் அதுல 3% எக்ஸ்ட்ரா வச்சு விற்பேன், அதுல 30% உனக்கு ஷேரா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், அட்வான்ஸா ஒரு 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு. ஹீரோ உனக்கெல்லாம் தர முடியாது போ அப்படின்றாங்க. டியோவும் சரி நீ எவ்வளவு காசு தந்தா எனக்கு தருவ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கேக்குறதுக்கு 8000 அப்படின்றாங்க. 8000 அதெல்லாம் எனக்கு தர முடியாது அப்படின்னு திரும்பி போக ரெடியா இருக்கும் போது வெளியில ஒரே சத்தமா இருக்குது. என்ன சத்தம்னு வெளியில போய் பார்த்தா நிறைய பேர் கடையை சீல் வைக்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு ஷாக்கு, எவன்டா அது அப்படின்னு பார்த்தா தளபதி நினைக்கிறாங்க. நான் அரசரோட ஆணைப்படி உங்களோட கடைய சீல் வைக்க போறோம்னு. ஹீரோவுக்கு செம காண்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல மேல இருந்து டியோ வர, ஆமா இவனுக்கு காசு எங்க இருந்து வருது அப்படின்றதே தெரியாது, இவன் ஒரு கள்ளன், இவனை கொண்டு போய் ஜெயில அரெஸ்ட் பண்ணி வைங்கன்னு. ஹீரோவும் இவ்வளவு நேரம் என் கூட பிசினஸ் பண்ண வந்துட்டு இப்போ என்ன மாட்டி விடுறியாடி அப்படின்னு திரும்பி கேட்டுட்டு, என்ன எவனாச்சும் அரெஸ்ட் பண்ண வந்தீங்க அப்படின்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வேணும் சேரை தூக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் கையில வாளோடு தளபதி கூட வந்து நிக்கிறாங்களா. ஹீரோ கதை பார்த்தோன்னே ஐயோ இவனுங்க கூட சண்டை போட்டா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சேரை கீழே வச்சுட்டு, என்ன இங்க இருந்து இழுத்துட்டு போகணும் அப்படின்னா என் கூட ஒத்தைக்கு தளபதி நீ சண்டைக்கு வரியான்னு. தளபதியும் உன் கூட நான் சண்டைக்கு வந்தேன் அப்படின்னா உன்னோட மூஞ்சி பேந்து போயிடுந்தானு. ஹீரோவும் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னா என் கூட சண்டைக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் ஒத்தைக்கு மோதி பார்த்துடலாம், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயே நான் உன் கூட வாய் மூடிட்டு வந்துடுறேன், ஆனா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ஒன்ன மாதிரி உன் கூட இருக்கக்கூடிய எல்லா படை வீரர்களும் என்ன அடிக்கிறதுக்கு கத்தி எல்லாம் கொண்டு வரக்கூடாது, வெறும் கை வச்சு மட்டும் தான் அடிக்கணும், உனக்கு ஓகேவான்னு. தளபதியும் ஓகேன்னு சொல்லிட்டு கையால குத்த போறாங்களா. ஹீரோ ஒரு அடி, அவ்வளவுதான், தளபதி பிளாட்டு. உடனே கூட இருந்த எல்லாரும் கத்திய தூக்கிட்டு நிக்கிறாங்க. டியோவும் ஐயோ இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. வேற எல்லா காவலாளிகளையும் பார்த்தோன்னே ஹீரோவும் இப்பதானே அவனை நானும் ப்ராமிஸ் பண்ணோம், நீங்க ப்ராமிஸை மீற போறீங்களா, கையில கத்தி வச்சு என் கூட சண்டைக்கு வர போறீங்களா, கத்திய கீழே போடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே கையில இருக்க கத்தி எல்லாத்தையும் காவலாளிகள் கீழே போட்டு ஹீரோவை அடிக்க போறாங்க. தளபதியும் அவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்ல மொத்த பேரும் சேர்ந்து கும்பலா போய் ஹீரோவை பொழந்து கட்ட, டியோவும் இதுதான் ஷாக்கு அப்படின்னு ஹீரோவை என்கிட்டே பேரும் பேசிட்டியாடா இந்த சாவு அப்படின்னு காலை வச்சு மிதின்னு மிதிக்கிறாங்க. ஹீரோ உடனே டியோட காலை பிடிச்சு அவங்க அடிக்கிறாங்க. சரி நீ ஏண்டி அவங்க கூட சேர்ந்து என்ன அடிக்கிற அப்படின்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்கும் போது தளபதி எழுந்திருச்சு இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு பீஜிங் நாட்டை சேர்ந்தவ, சோ இவன் உளவாளியா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும்னு. டியோவும் எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோவும் சொல்லி பாக்குறாங்க. ஆனா தளபதி கேட்கல, ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள போட போயாச்சு.
இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கடையில இருந்து தான் தன்னோட தம்பி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால ஹீரோ கடைக்கு வந்து பார்த்தா அங்க காவலாளிகள் சீல் வச்சுட்டு நிக்கிறாங்க. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதி சீல் வச்சுட்டாங்க இந்த கடைக்குன்னு. எதுக்காக சீல் வச்சாங்கன்னு கேக்குறதுக்கு உங்க அப்பா தான் ஆர்டர் போட்டாங்கன்னு. சரி ஓனர் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அவன் தளபதி அடிச்சுட்டான், அதனால ஜெயில புடிச்சு போட கொண்டு போயிருக்கோன்னு. ஹீரோயினுக்கு ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் தளபதி எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு போயிட்டு அரசர்கிட்ட காமிச்சு இதெல்லாம் நான் ஹீரோட ஷாப்ல இருந்து கண்டுபிடிச்சேன்னு. அரசர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உனக்கு அங்க ஏதாவது தப்பா தெரிஞ்சதுன்னு கேக்குறதுக்கு ஆமா பீஜிங்கோட வியாபாரி கூட அவன் இருந்து பேசிட்டு இருந்தான், அதனால அவன் ஒரு ஸ்பையா இருப்புமோ அப்படின்னு டவுட் எனக்கு இருக்குன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட முகத்துக்கு என்னடா ஆச்சுன்னு கேக்குறதுக்கு அவன் என்ன அடிச்சிட்டான்னு. அரசரும் உன்னையான அடிச்சிட்டானா, அவனுக்கு கரெக்டான பாடம் நீ கத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இந்த பக்கம் ஜெயிலுக்குள்ள டியோவை தள்ளின உடனே டியோ சொல்றா, டேய் நான் சாதாரண வியாபாரிடா, அவன் கூட டீல் பேசுறதுக்காக வந்தேன், ஏன்டா என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு. ஹீரோவும் நீ ஒண்ணு சாதாரண வியாபாரி மட்டும் கிடையாது, என்ன அடிச்சிருக்க, ஒன்னை எப்படி சும்மா விட முடியும், ஒன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. காவலாளி கிட்ட ஹீரோ கேக்குறாங்க என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, எப்போ என்ன வெளியில விடுவீங்கன்னு. காவலாளியும் உன்னை சும்மாவா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கு, நீ டியூக்கோட பையன், தளபதியை அடிச்சுட்டு உன்னை யாரும் வெளியில விட மாட்டாங்கன்னு. ஹீரோவும் டியூக்கோட பையனோ தளபதி அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஏன்னா டியூக்கோட பையனை அடிச்சா யாருமே சும்மா விட மாட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பேலஸ்க்கு அழுதுகிட்டே வராங்க. கடைசியா நான் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டான பிசினஸ் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டேன், ஆனா அது எல்லாத்தையும் என் அப்பாவே சீல் வச்சுட்டாரு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு பேலஸ்க்கு வெளியில வந்து அழுதுட்டு இருக்க. யுனக் அதை பார்த்துட்டு உள்ள போய் அரசர்கிட்ட சொல்ல, அரசன் ஏன் பொண்ணை எவன்ட்ட அழ வச்சதுன்னு உள்ள கூட்டிட்டு வந்து என் தங்கமே செல்லமே உன்னை யாரடி தங்கம் அழ வச்சா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நீங்க தானு தளபதி ஷாக் ஆகுறாங்க. அரசரும் நானா என்ன பண்ணேன்னு கேக்குறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கடையை கண்டுபிடிச்சேன், அதுல இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனா அது எல்லாத்தையும் நீங்க சீல் வச்சிட்டீங்கன்னு. அரசரும் எந்த கடை, நான் எப்ப சீல் வச்சேன்னு கேக்குறதுக்கு தளபதி இன்னைக்கு காலையில நம்ம ஒரு கடையை சீல் வச்சோமே, என்னோட முகத்துல பாருங்கன்னு. அரசரும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த கடைக்கு உனக்கும் என்ன சம்பந்தம், ஆமா நீ வேற ஒரு விஷயம் சொன்னியே ரத்தின கற்களை எங்களால உருவாக்க முடியும் அப்படின்னு, அப்படின்னா அந்த ரத்தின கற்கள் எல்லாம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் அழுதுட்டே அது ஏன் கடை தான், பாதி ஷேர் என்னோடதுதான் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அரசருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் டியூக் கண்ணை மூடக்கூடாது அப்படின்னு திறந்து வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என் பிசினஸையே நீ தாண்டி ஸ்பாயில் பண்ணது, நீ ஒரு பீஜிங் நாட்டோட ஸ்பையா இருப்பேன்னு நினைக்கிறேன்னு டியூவும் என்ன அப்படி சொல்லாதன்னு சொல்ல ஹீரோ திரும்ப சொல்ல டியூக்கு கோந்துருச்சு. என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணவங்களுக்கு நான் எப்படி ஸ்பையா இருப்பேன்னு டக்குன்னு ஹீரோ அமைதியாயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு டியூ சொல்றாங்க என்னோட ஃபேமிலி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்னோட சொந்தக்காரங்க நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை, அதனால அவங்க அரசர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அது அப்படி இப்படின்னு மாதிரி எங்க அப்பா அம்மா யாருக்குமே எந்த தப்புமே பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, ஆனா அவங்கள இந்த அரசாங்கம் கொலை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு எப்படி பீஜிங் நாட்டை பிடிக்கும், நான் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பீஜிங் நாட்டுக்கு நிறைய பொருட்களை கொண்டு போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே ஏன் காசா மாத்திக்கிட்டு இருக்கேன், இப்படிதான் நான் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணிட்ட தெரியுமா அப்படின்னு நான் ஆய்வுன்னு கத்த ஆரம்பிக்க. ஹீரோவை சரி நிறுத்து, நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன்னு. டியூ நீ நம்பல எனக்கு தெரியும்னு சொல்ல, இல்ல நீ நிஜமாவே நான் நம்பிட்டேன், நீ சொன்ன எல்லாத்தையுமே நம்பிட்டேன், ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்க இருந்து நம்ம கூடிய சீக்கிரமே வெளியில போயிடலான்னு எப்படின்னு டியோ கேக்குறாங்க. அதெல்லாம் அப்படிதான், நீ தூங்க நிம்மதியா அப்படின்னு சொல்ல டியோவும் நிம்மதியா தூங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அப்பா தளபதி கிட்ட போ உடனே அவனை ரிலீஸ் பண்றதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. தளபதி அங்க இருந்து போயிடுறாங்க. அரசரும் நீ எதுக்கு கவலைப்படாத, நான் தளபதி கிட்ட சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடலாம், கடைக்கும் சீலை ரிமூவ் பண்ணிடலான்னு. ஹீரோயினும் நானே டைரக்டா போறேன், இல்லைன்னா அவனுக்கு கோவம் வந்துடும், அவன் கோவப்படுவான், நீ எதுக்கு கவலைப்படுறன்னு கேட்க அவன் ஒரு முட்டாள், அந்த முட்டாள் ஏதாச்சும் ஒண்ணு மனசுல நினைச்சிட்டா அப்படின்னா என் கூட போட்டு டீலிங்க கேன்சல் பண்ணிடுவான், டீல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு எந்த காசும் கிடைக்காது, அதனால நான் போய் பார்க்கணும்னு. அரசரும் சரி அவன் யாரு என்ன அப்படின்றத நானும் வந்து பார்க்கணும், உன் கூட வரேன்னு. ஹீரோயினும் நான் அவன்கிட்ட இளவரசின்னு சொல்லியிருக்கேன், ஆனா ரொம்ப பெருசா சொன்னதே கிடையாது, சோ நீங்க என் கூட வரணும் அப்படின்னா மார்வேஷத்துல தான் வரணும்னு. அரசரும் அதுக்கு ஓகே சொல்லி 2 பேரும் மார்வேஷம் போட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்ப போறாங்க. இந்த பக்கம் ஆன்டி கடையில ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொன்னையா பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருதா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு அவன் டியோக்கோட பையனை அடிச்சிட்டான்னு சொன்னோடனே என்ன டியோக்கோட பையனை இவன் அடிச்சிட்டானா, அவனை ஜெயில போட்டாங்களா, நான் உடனே அவனை போய் பார்க்கணும்னு ஹீரோவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு கிளம்பி போறாங்க.
அந்த நேரத்துல இந்த கசன் பையன் இருக்கானே அவனுக்கு ஜாலி ஆயிடுச்சு, இங்க இருக்கக்கூடிய ரத்ன கற்கள்லாம் எனக்கு தாண்டா அப்படின்னு அங்க இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு போக ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஹீரோயினும் அரசரும் வந்தா நம்ம ஹீரோ அங்க இருக்க காவலாளிகள் எல்லாரும் கூடயும் சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா போடுறேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஏய் என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் வந்துட்டியா கடைசியா வந்துட்டியா அப்படின்னு கேட்க, காவலாளிகள் எல்லாரும் பயந்து அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் இங்க எவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு தெரியுமா, ஒரு விஷயம் தெரியுமா, நான் டியூக்கோட பையனை அடிச்சிட்டேனா, அதனாலதான் என்ன ஜெயில தூக்கி போட்டிருக்காங்களாம், உன்னால எனக்கு காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஒருவேளை அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்ன தேடி வந்தா நீ என்ன பார்த்து பார்த்தேன்னு கேட்க, ஹீரோயினும் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்னு சொல்லேன் தானேன்னு கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் சரி இருக்கட்டும், நான் உங்ககிட்ட 5 நாளையில எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்னைக்கு 5வது நாள், நீ ஏன் கடைக்கு காலையிலே வரல அப்படின்னு கேட்க, அரசர் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவன் நிஜமாவே முட்டாள் தான், என் பொண்ணு கூட இப்படி பேசிட்டு இருக்கான்னு. ஹீரோயினும் நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதனாலதான் சொல்றதுக்கு. ஹீரோவும் ஆமா உன் அப்பாவுக்கு என்ன பெரிய ஆளுன்னு மனசுக்குள்ள நினைப்பா, நான் வெறும் கிளாஸ் பிசினஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதுல இதுக்காக அவர் வந்து மூக்க நுழைக்கிறாருன்னு ஹீரோட அப்பாவுக்கு கோவம் வருது. ஏய் அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஏன் நீ இப்படி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்றாங்க. ஆமா சும்மா இருந்துட்டு இருந்தவன சொரிஞ்சு விட்ட மாதிரி உன் அப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா இது யாரு கூட வந்திருக்கது அப்படின்னு அரசரை கேட்க, அவர் அரசர்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால அவர் தலைமை அதிகாரி அப்படின்றாங்க. ஹீரோவும் ஓ தலைமை அதிகாரியா, அப்படின்னா நான் பேலஸ்க்கு பொண்ணு கேட்டு வரும்போது அரசரை கோவப்படாம நீ பாத்துப்பியா அப்படின்னு அரசர்கிட்டே கேக்குறாங்க. அரசரும் பொண்ணு கேட்டா யார பொண்ணு கேட்டுன்னு கேட்க, ஹீரோயின் தான் அப்படின்றாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ என் அப்பா கிட்ட டைரக்டா பைத்தியம் இப்படி பேசுதே அப்படின்னு என்னடா பேசிட்டு இருக்கன்னு கேக்குறதுக்கு, ஹீரோவும் என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா அவர் ஆசைப்பட்டது அவரே கிடைச்சிரும் இல்ல, என்னோட மொத்த பிசினஸையும் நான் உனக்கே எழுதி தந்துருவேன்லான்னு. அரசரும் என்னடா பேசிட்டு இருக்கான், மொத்தமா என் பொண்ணுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன்னு பேசிட்டு இருக்கான்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றாங்க, எனக்கு பிசினஸ் காலையில எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்துச்சு தெரியுமா, எவ்வளவு ப்ராஃபிட் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் தெரியுமா, உள்ள ஒருத்தி கடக்காலைன்னா ஜெயில அவ எனக்கு 8000 ரூபாய் தரதா பிளான் பண்ணிட்டு இருந்தேன், நான் அவகிட்ட இருந்து 8000 கறக்கலாம் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ளாடி உன் அப்பா வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி உன் அப்பாவுக்கு என்னதான் பிரச்சனை, நான் இந்த நாட்டுக்கு நல்லது தானே பண்ணணும்னு நினைச்சேன்னு. ஹீரோயினும் நாட்டுக்கு நல்லதும் பண்ணணும்னு நினைச்சியா, எந்த மாதிரின்னு கேட்கறதுக்கு, வா வந்து உட்காரு நான் உனக்கு என்னோட ஐடியாவை சொல்றேன். ஆக்சுவலி ஆடு மாடுகள் தான் இந்த நாட்டோட செல்வங்களே. ஆடு ஒண்ணு வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு 1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷம் கழிச்சு அதை 8 சில்வர் காயினுக்கு தான் விற்க முடியும். ஆனா என்னோட கிளாஸை என்னால 5 நாள்ல செஞ்சு ஒன்னொன்னே $20-30 விற்க முடியும். அப்படின்னா பாரு எது ப்ராஃபிட், என்னோட தான் ப்ராஃபிட். அவங்க 1.5 வருஷத்துல சம்பாதிக்க முடியாததை நான் 5 நாளையில சம்பாதிச்சிட முடியும். அதே மாதிரி இந்த நாட்டை சுத்தி நிறைய பேர் போர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே நிறைய படை பலன்கள் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸ் ரொம்பவே விலை மதிக்க முடியாதது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிறைய வியாபாரிகள் கிட்ட கொடுத்து அது எல்லாத்தையும் வித்தோன்னு வச்சுக்கோயே, அவங்க என்ன பண்ணுவாங்க, காசு தீர்ந்ததுக்கு அப்புறமா கையில தான் நிறைய ஆடு மாடு இருக்கே, அத பண்டமாற்று முறைப்படி தந்துட்டு நம்ம கிட்ட இருந்து கிளாஸ வாங்கிப்பாங்க. அப்படின்னா நிறைய நாடுகள் கிட்ட இருந்து நமக்கு ஆடு மாடு நிலம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட என்ன ஆயிருக்கும், காசு கம்மி ஆயிடும். காசு கம்மியா இருக்கும் போது எப்படி அவங்க போற பத்தி யோசிப்பாங்க, அவங்கள விட நம்ம கிட்ட தான் அதுக்கப்புறமா படைபலம் அதிகமாயிடும். இது இந்த அரச முட்டாளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்களா. இதை கேட்கக்கூடிய ராஜாவுக்கும் இவன் சொல்றது கரெக்டா தான் இருக்கு, பலே ஐடியாடா அப்படின்னு ஹீரோவை புகழ்ந்து தள்ளுறாங்க. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட யாருமே போருக்கு வர மாட்டாங்கல்லான்னு. ஹீரோ பாத்தீங்களா, உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, 3 மாசம் கொடுங்க, இந்த 3 மாசத்துல நான் இந்த நாட்டை எதிர்த்து யாருமே போர் செய்ய வராத மாதிரி நான் பண்றேன்னு. ஹீரோயினும் பரவாயில்லையே நீ நல்லா பிளான் பண்றியேன்னு. ஹீரோவும் அதெல்லாம் இருக்கட்டும், என்னை இங்க வந்து வெளியில கூட்டிட்டு போறதுக்காக தானே நீ வந்திருக்க, வா உனக்கு கடையை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு கடைக்கு கூப்பிடுறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் அவங்க வந்து, ஏய் ஹீரோயின் அந்த பொண்ணு இருக்காளே அவ சரியான முட்டாள், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவ பாவம் என் கூட சும்மா பேசிட்டு இருந்தா, அதனாலதான் அவளை இங்க புடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவளை மட்டும் ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு டியோவை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ஹீரோயினை கடையை கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஜெயில இருந்து ஹீரோ வெளியில போன விஷயம் தெரியாம ஆன்டி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்களோட வேலைக்காரங்க வந்துட்டு இளவரசியே வந்து ஹீரோ வெளியில கூட்டிட்டு போயிட்டாங்களோன்னு, வெளியிலன்னா எங்கன்னு சொல்லல, அதனால ஒருவேளை தலை சீவுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு
ஆன்ட்டிக்கு ரொம்ப பயம் வந்து அங்கேயே மயக்கம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் கடைக்குள்ளாடி ஹீரோ வந்த உடனே வேலைக்காரங்களும் ஆன்ட்டி உங்களை தேடி தான் வந்தாங்க, என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு. ஹீரோவும் அவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆன்ட்டி கிட்ட உடனே நான் கடைக்கு வந்துட்டேன் அப்படின்னு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு வேலைக்காரங்களை அனுப்பிவிட ஹீரோயின் அவங்க அப்பா 2 பேரும் சேர்ந்து எல்லா கிளாஸ் பீஸையுமே பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதனால அரசர் சொல்லியிருந்தாங்கல்ல, உண்மையாவே அவன் தான் அந்த கிளாஸ் பீஸ் எல்லாத்தையுமே செஞ்சா அவனுக்கு நான் ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன் அப்படின்னு, அதனால உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்றாங்க. உங்களால எனக்கு என்ன தர முடியும்னு அரசரும், நான் அரசரோட தலைமை செயலாளர், அதனால என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை உனக்கு பண்ண முடியும், நான் அரசர்கிட்ட பரிந்து பேசி நீ என்ன கேட்கறியோ அதை எனக்கு உனக்கு ரிவார்டா கொடுக்க முடியும்னு. ஹீரோவும் அவருக்கு என்கிட்ட தர அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, எனக்கு மார்க்யூ டைட்டில் தர முடியுமா, அது கிடைச்சது அப்படின்னா நானும் ஹீரோயினும் ஒரே ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவோம், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்றது ஈஸியா இருக்கும்னு. ஹீரோயினும் வாய் மூடுடா அப்படின்னு சொல்ல அரசரும் உனக்கு மார்க்யூ டைட்டில்லாம் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா என்ன தர முடியுமோ அதெல்லாம் அரசர்கிட்ட பேசிட்டேன்னு ஹீரோயின் கண்ணை தள்ளிட்டு இருக்காங்க. அரசரும் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா ஹீரோயின் தான் இந்த எல்லா ரத்ன கற்களையுமே உருவாக்குனது அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொல்லணும், அதே மாதிரி இந்த கடையும் ஹீரோயினுக்கு சொந்தமானதுன்னு சொல்லணும், அப்படிதான் எல்லாருமே ஹீரோயின் மேல இருக்கக்கூடிய மரியாதையை அதிகப்படுத்துவாங்க. அதுக்காக தானே ஹீரோ உடனே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹீரோயின் நீ நாளையில இருந்து கடைக்கு வந்துரு, 2 நாளையில இதை எப்படி செய்யறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாத்தையும் நீ தான் செஞ்சதா வெளியில எல்லாம் சொல்லிடு, பிரச்சனையே கிடையாதுன்னு. அரசரும் இவன் நிஜமாவே முட்டாளா, எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல எப்படி கொடுக்குறானேன்னு. ஹீரோயினும் நீ உண்மையாதான் சொல்றியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா உண்மையாதான் சொல்றேன், அது மட்டும் இல்லாம உனக்கு பணத்துக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, இங்க இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் பீஸையுமே 5 சில்வர் காயின் கொடுத்துட்டு எடுத்துட்டு போன்னு. அரசர் மனசுக்குள்ள 5 சில்வர் காயின் தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இதை நீ நிறைய ரூபாய்க்கு விற்கலாமே, ஏன் இவ்வளவு கம்மியா விற்கிறேன்னு. ஹீரோவும் இதுவே எனக்கு ஜாஸ்தி தான், எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல அரசரும் இவன் சரியான முட்டாள் தான், 1000கணக்கான ரூபாய்க்கு வரக்கூடியதை வெறும் 5 சில்வர் காயினுக்கு கொடுக்குறேன்னு சொல்றானேன்னு எல்லாத்தையுமே அள்ளி எடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஆன்ட்டியோட நெத்தியில துணியெல்லாம் வச்சு கொடுத்து அவங்களோட காய்ச்சலை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் உன்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு, அதையும் மீறி கவலைப்பட்டு பாருங்க இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆன்ட்டியூ என்னடா பண்றது, ஒவ்வொரு தடவை நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்பியோ அப்படின்னு எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு, ஒன்னு ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமான்னு. ஹீரோவும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளையில அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவளுக்கும் என் மேல க்ரஷ் இருக்குன்னு. ஆன்ட்டி என்னடா சொல்ற, நிஜமாவே அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதன்னு. ஹீரோவும் நீங்க நம்புறதா இருந்தா நம்புங்க, நம்பலன்னா போங்க, அது நடக்கும்போது பாத்துக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாளைக்கு கடைக்கு வந்துருங்க, கடையில வச்சு எனக்கு டைட்டில் கிடைக்க போகுது, கவர்மெண்டோட டைட்டில் தர போறாங்கன்னு. ஆன்ட்டியும் கவர்மெண்டோட டைட்டிலா, உனக்கா முட்டாளுக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க சிங்கட்டான இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு நிஜமாவே மார்க்யூ டைட்டில் கொடுக்க போறாங்களா, ஹீரோயினை கரெக்ட் பண்ணுவாங்களா, பிஸ்னஸ் இன்னும் எப்படி சூடு பிடிக்கும், இதை கீழே இழுத்து விடுறதுக்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.